குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் முதல் பருவம் 5ஆம் வகுப்பில் அறிவியல் உறுப்பு மண்டலங்களில் ஃபஸ்ட்டு நாம் செரிமான மண்டலம் பார்த்தோம். செரிமான மண்டலத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் என்பது நம்ம நுரையீரல் சார்ந்தது. நுரையீரலில் தான் நமக்கு சுவாசமானது நடைபெறுகிறது. சரி, வாங்க நம்ம பார்ப்போம். சுவாசித்தல். சுவாசித்தல்னா என்ன? உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதல் சுவாசித்தல் எனப்படும். அதாவது நம்முடைய மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுது அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும் அந்த நுரையீரல் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இப்போ இது எங்கெல்லாம் நடக்குதுன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஆக்சிஜனை வழங்கி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கி வெளியேற்றுதல் சுவாசித்தல் எனப்படும். இப்போ இதில் 3 முதன்மையான பாகங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுமே சொல்லிட்டு வருவோம். அதில் இருக்கக்கூடிய முதன்மையான பாகங்கள் என்னென்ன பாகங்கள் நமக்கு சுவாச மண்டலத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். 3 முதன்மையான பாகங்கள். ஒன்று சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள். நம்ம எப்படி செரிமான மண்டலத்தில் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே சுவாச வழி, நம்மளுடைய காற்று போகக்கூடிய வழி. அடுத்து நுரையீரல். எங்கே நமக்கு நடக்குது சுவாசம்? லங்ஸில் நடக்குது. நுரையீரல் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து சுவாச தசைகள், அந்த சுவாசம் போகக்கூடிய அந்த பகுதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுவாச வழி. சுவாசமானது நாம் உள்ளிழுக்கக்கூடிய காற்றானது எங்கெல்லாம் போகுது? ஃபஸ்ட்டு நாசி அல்லது மூக்கு துவாரம், நம்மளுடைய மூக்கு வழியாக போகுது. அடுத்தது நாசி குழி, அந்த மூக்குடைய குழி மேலே இருக்கிறது. அடுத்து தொண்டைக்கு போகுது. அடுத்து தொண்டையிலேருந்து இங்கே போகுது குரல் வலை, குரல் வலையிலேருந்து இங்கே போகுது மூச்சுக்குழல், மூச்சுக்குழல்லேருந்து மூச்சு கிளை குழல் போகுது. அங்கேருந்து மூச்சு சிறுகுரல், அதுக்கப்புறம் மூச்சு சிற்றறை. இது எல்லாமே நமக்கு நுரையில் இருக்கக்கூடிய பாகங்கள். நமக்கு மூக்கு வழியாக போய் அந்த சுவாச பாதை நமக்கு எங்கெல்லாம் அந்த போய் நுரையீரல் எங்கே போய் செட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க நுரையீரல். நுரையீரல் எப்படி அதனுடைய அமைப்பு இருக்குது? இப்போ காற்று இருந்தெல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள். அப்போ சுவாச மண்டலம்னு சொல்கிறோம். அந்த மண்டலத்தில் முக்கியமானது எதுனா நுரையீரல். நுரையீரல் இல்லைன்னா அங்கே சுவாசம் நடைபெறாது. சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள். இது எப்படி என்ன வடிவத்தில் இருக்குன்னா கூம்பு வடிவம் உடையவை. இது என்ன உறுப்பு? இணை உறுப்புகள், பக்கத்திற்கு ஒன்றாக 2 இருக்கும். மார்பறையின் உட்புறத்தில் விழா இதயத்தின் இரு பக்கங்களில், நம்முடைய இதயத்தினுடைய வலது பக்கம் இடது பக்கம் 2 நுரையீரல்கள் இணையாக அமைந்துள்ளன. இதுதான் நம்ம நுரையீரல் அமைப்பு சொல்லிட்டோம். காற்று எப்படி போதுன்னு சுவாச வழி சொல்லிட்டோம். அடுத்து சுவாச தசைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சுவாச தசைகள் உதரவிதான மற்றும் உட்புற தசைகளை விழா தசைகள் உள்ளடக்கியது. அந்த சுவாச தசைகள் எங்கே இருக்குன்னா உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை உள்ளடக்கியது. இது என்ன பண்ணுது சுவாசத்தின் போது? இவை சுவாசத்தின் போது காற்றின் நுரையீரலுக்கு உள்ளிழுக்கவும், நம்ம பாருங்கள், நம்ம காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வுகள் அங்கே ஏற்படும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். வெளியேற்றவும் பயன்படுகிறது. அந்த சுவாச தசையானது நமக்கு காற்று உள்ளே போகும் பொழுது விரியறதுக்கும், அடுத்தது காற்று வெளியேறும்போது சுருங்குவதற்கும் அது என்ன செய்து மேலே கிளியும் போகிற மாதிரி நமக்கு அந்த விழா தசைகளானது அமைந்திருக்கிறது. வாங்க இந்த நுரையீரலை பற்றி பிற தகவல்கள் என்ன? நமக்கு நிறைய தகவல்கள் பெரிய வகுப்பில் போனால் படிப்போம். இங்கே எனக்கு 5ஆம் வகுப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். பிற தகவல்கள் அப்படின்னா 1 நிமிடத்தில் 16 to 18 முறை சுவாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நுரையீரலில் ஒரு முறை உள்ளே போய் வெளிவரக்கூடியது எத்தனை முறை அப்படின்னா 16 to 18 முறை 1 நிமிடத்தில். ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 20,000 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம்? 20,000 முறை. புகைப்பிடித்தல் மனித நுரையீரலை பாதிக்கின்றது. நம்ம சொல்கிறோம் புகைப்பிடிக்க வேணாம். ஏன்னா அந்த புகைப்பிடிக்க வந்து காற்றானது உள்ளே போய் நம்ம நுரையீரலில் அப்படியே அந்த படிஞ்சிருது அதனுடைய டாக்ஸின்ஸு. புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு புகையில் சிக்கிக் கொள்ளும் பொழுது சுவாசிப்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மக்கள் இறக்கின்றனர். நம்ம சொல்கிறோம் புகை மண்டலத்தில் போனால் மூச்சு திணறுது, நம்மளால மூச்சு திணறுது, அதனால் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? கார்பன் மோனாக்சைடு. அந்த புகையில் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கனால அதை சுவாசிக்கும் போது நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கே உயிரிழக்கின்றனர். காற்று மாசுபாடு பலவிதமான சுவாச நோய்களுக்கு காரணமடைகிறது. நம்ம சுவாச நோய்க்கு முக்கியமான காரணம் காற்று மாசுபாடு அடைதல்.
புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது. இப்போ நமக்கு நுரையீரல் புற்றுநோய் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யுது, புகைப்பிடித்தல் கூடாது. இதெல்லாம் நமக்கு சுவாச மண்டலம். சுவாச மண்டலம் அப்படிங்கிறது சுவாசித்தல்னா நம்மளுடைய அனைத்து உடல் திசுக்கள்ல இருந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கி நம்ம வெளியே விடுறது தான் நம்ம சுவாசித்தல்னு சொல்கிறோம். இது 3 பகுதிகளாக இருக்குன்னு சொல்கிற முக்கியமானது. அதாவது சுவாசம் வழி, காற்று உள்ளே போய் எப்படி வழியாக போகுது, மூக்கு வழியாக போயிட்டு நாசிக்குழி போய் தொண்டை போய் குரல் வழி போய் மூச்சு சிறுகுரல் கிளைக்குழல் மூச்சு சிற்றறை உள்ளே போகும் நுரையீரலுக்குள்ள. அடுத்தது நுரையீரலுடைய அமைப்பு. 2 இணை உறுப்பு. இது இதயத்துக்கு பக்கத்துக்கு ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது கூம்பு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சுவாச தசைகள். அதாவது நுரையீரல் காற்று வெளியிடும்போது அதை மேலே தள்ளுறதுக்கும் அது விரியறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது சுவாச தசைகள் நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இது நம்ம பார்த்தவன் நமக்கு 5ஆம் வகுப்பில் இது மட்டும் தான் நமக்கு சுவாச மண்டலத்தில் இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ்.